ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்லது நடக்கப் போகிறது என நல்ல குறி சொல்லதான் இந்த வராகி அம்மா வெகு சீக்கிரமாக உன்னை தேடி வந்து விட்டேன். நான் சொல்வதை கேட்ட 1 மணி நேரத்திலேயே நீ நினைத்த விஷயம் ஒன்று அற்புதமாய் நடக்கும். அம்மா வராகி, நீங்கள் சொன்ன வாக்கு பலித்து விட்டது என நீ நிச்சயமாக முகம் மலர்ந்து எனக்கு நன்றி சொல்வாய். நீ மற்றவர்களுக்கு கொடுத்தது உதவியது பெரிய விஷயம்தான். இருந்தாலும் மற்றவர்கள் உனக்கு ஒரு சிலர் செய்த சின்னஞ்சிறு உதவிகளையும் மறக்காமல் நினைவில் வைத்து கொண்டு அதை வேறு யாருக்காவது உதவியாக செய்துவிடு என் செல்லமே. உனக்கு உதவி செய்தவரை மட்டுமே மனதில் வைத்து கொண்டு அவருக்கு அதை திரும்ப செய்ய வேண்டும் என நீ யோசிக்காதே. ஒருவர் உனக்கு உதவி செய்தால் அந்த உதவியை நீ மற்றவர்களுக்கு 4 பேருக்கு செய்ய முயற்சி செய். இப்படியே காலமும் சமூகமும் மாறி மாறி போனால் எல்லா மனிதர்களும் நல்லவர்களாகவும் நல்லதை செய்யக்கூடியவர்களாகவும் மாறிவிடுவார்கள். என் அன்பு பிள்ளையே, நீ எதிர்பார்த்த ஒரு விஷயம் எப்போது நடக்கும் என்று தானே வேதனையோடு காத்திருக்கிறாய்? எல்லாம் நான் அறிவேன். பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ள உன் வாழ்வில் நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்கிற லட்சியமும் இருக்கிறது. உன்னுடைய நல்ல எண்ணமும் லட்சியமும் உன்னுடைய ஆசையும் எதிர்பார்ப்பும் இப்போது நனவாக மாறும்படி நான் அற்புதத்தை நிகழ்த்தி காட்டப் போகிறேன் என் செல்லமே. நாளைக்கு நீ யாராய் மாறப்போகிறாய், எப்படி வாழப்போகிறாய் என்பதை இன்று நீ செய்யும் செயல்தானே தீர்மானிக்கிறது. எப்போதும் நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்கப்பார். என்னதான் மற்றவர்கள் முன்பாக நல்லவன் போல நடித்தாலும் சரி, அவர்களது உண்மை இயல்பை காலம் நிச்சயமாக காட்டி கொடுக்கும். நீயும் யாரிடமும் பகல் வேஷம் போட்டு பொய்யாய் பேசி ஏமாற்றாமல் உண்மையாய் பேசி வாழக்கூடிய நல்ல பிள்ளையாக இருக்கப்பார். பொறுமையோடு நீ இருப்பதால் தான் நீ விரும்பியதையெல்லாம் உனக்கு கொடுக்க தயாராக நான் வந்துள்ளேன். உன் மனதை காயப்படுத்தி கொண்டிருக்கும் உனது சிந்தனைகளை எல்லாம் நீதான் சரி செய்ய வேண்டும் என் செல்லமே. எல்லா மனிதர்களும் எப்போதும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வெற்றிகரமான வாழ்க்கையுமே வாழ முடியாதல்லவா? அதனால்தான் உன் வாழ்விலும் ஒரு சில விஷயங்கள் உன் மனதை காயப்படுத்தும்படியும் கஷ்டப்படுத்தும்படியும் நடந்துவிட்டது. ஆனால் அதற்காக எல்லாம் நீ வருந்த வேண்டுமா? உனக்கானதை நான் சரி செய்வேன் என்கிற நம்பிக்கை இருக்கிறது தானே? எப்போது மற்றவர்கள் மீது அதிக பற்று கொண்டால், மற்றவர்கள் மீது அதிக நம்பிக்கை வைத்தால் அது நிச்சயம் உனக்கு துன்பத்தை கொடுக்கும் என்பதை புரிந்து நடந்து கொள். உன்னை சுற்றி நடக்கும் எல்லா செயல்களையும் காரண காரியத்தோடு தான் நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். கலங்காதே. உனக்கான ஒளி வெளிச்சமாகவும் உனக்கான வாழ்க்கைக்கு பிரகாசமாகவும் நான் இருப்பேன். உனக்கென நீ எதிர்பார்த்த எல்லாமே தானாக உன்னை தேடி வரத்தான் போகிறது. தேடி தேடியே வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த மனித வாழ்க்கையில் எல்லா மனிதர்களும் எதையாவது யாரிடமாவது எதிர்பார்த்து கொண்டும் எதையாவது பெற வேண்டும் என்ற தேடுதலோடும் துடிப்போடும் தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும்படி நான் அருள் செய்யத்தான் போகிறேன். நடக்கப் போகிற விஷயங்களை பார்த்து நீ வியக்கத்தான் போகிறாய் என் செல்லமே. ஒவ்வொருவர் குடும்பத்திலும் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட மனிதர்கள் புரிதலே இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வதால் என்ன பயன் கண்டுவிடப் போகிறார்கள்? ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளாமல் அனுசரித்து போகாமல் வாழுகிற வாழ்க்கையில் அவர்களுக்கு புதையலே கிடைத்தாலும் கூட அதையும் அவர்கள் சண்டையிட்டு வீணாய்த்தான் செய்வார்கள். அதனால்தான் புரிதலும் அன்பும் பாசமும் எந்த குடும்பத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டுமே நான் அருள் செய்ய தயாராகிவிட்டேன். புரிதல் இல்லாத வாழ்க்கையில் புதையலே கிடைத்தாலும் பயனில்லாததாக போய்விடும் என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டு கொஞ்சம் அனுசரித்து உன் வாழ்க்கையை வாழப்பார். அனுசரித்து போவதிலும் கூட நான் ஏன் அதிகமாக அனுசரித்து போக வேண்டும், அவர்கள் செய்யட்டும் என ஒருவருக்கொருவர் போட்டியை போட வேண்டாம் என் செல்லமே. மற்றவர்களையெல்லாம் துன்புறுத்தி நாம் மட்டும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என நினைப்பவரின் அந்த சந்தோஷத்தின் ஆயுட்காலம் மிகவும் கொஞ்சமாகத்தான் இருக்கும். சில நாட்களிலேயே அந்த நினைப்பே அவர் வாழ்க்கைக்கும் நஞ்சாக மாறிவிடும். என் பிள்ளையான நீயும் அப்படி மற்றவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும்படி செயல்களை வைத்துக் கொள்ளாதே என் செல்லமே. உன் வாழ்க்கையின் உண்மையான ரகசியங்கள் என்ன, யாரிடமும் சொல்லாத உன் மன வேதனைகள் என்ன, உன் மன கஷ்டங்கள் என்ன என எல்லாவற்றையும் அறிந்த உன் வராகியம்மா நான் சொல்கிறேன்.
உன் தேடல்களுக்கும் தேவைகளுக்கும் தீர்வை நான் கொடுக்கத்தான் போகிறேன். உன் தேடல்கள் எல்லாம் தீர்ந்து போய் உன் தேவைகள் எல்லாம் உனக்கு கிடைத்து போய் மன நிம்மதியோடு இந்த மனித வாழ்க்கையை நீ வாழத்தான் போகிறாய். உனக்கு ஒரு நல்ல தாயாக இருந்து நீ எதிர்பார்ப்பதையும் ஆசைப்படுவதையும் உன்னிடம் கொடுக்கத்தான் போகிறேன். இந்த உலகில் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களிடமிருந்து நீ கற்றுக்கொள்ள பல விஷயங்கள் இருக்கிறது. எது நல்லதோ எல்லாவற்றையும் கற்று தேர்ந்து புரிந்து நடந்து கொள்ளேன் செல்லமே. ஆனால் யாருடைய வாழ்க்கையையும் பார்த்து அதை போல் வாழ வேண்டும் என யோசிக்காதே. எல்லா மனிதர்களுக்குள்ளும் நல்லதை விட கெட்ட விஷயங்கள் நிறைய இருக்கிறது. அதனால் தான் யாரையும் பார்த்து பின்பற்றாமல் நீ நினைத்தபடி நல்ல வாழ்க்கையை நேர்மையாகவும் பொறுப்பாகவும் சிறப்பாகவும் வாழ முயற்சி செய்ய சொல்கிறேன். இந்த வராகியம்மா நான் உனக்காக இருக்கும்போது நீ ஏன் கண்ணீர் விட்டு கலங்குகிறாய்? நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்து நடக்காமல் இருந்த நல்ல விஷயம் இப்போது நல்லபடியாய் நடந்து முடியத்தான் போகிறது. நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து ஆசையாய் நேசித்து கொண்டிருக்கும் விஷயமும் உன்னிடமே வந்து சேரப்போகிறது என் செல்லமே. இந்த உலகில் மனிதனுக்கு எவ்வளவுதான் எதை கொடுத்தாலுமே கூட கடைசியில் அவன் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் அமைதியான வாழ்க்கையும் நிம்மதியான வாழ்க்கையும் தானே. அதை இப்போதே நான் உனக்கு கொடுக்க போகிறேன். எல்லாமே இனி உன் வாழ்வில் உனக்கு நிரந்தரமாக கிடைக்கும். உன்னை முகத்துக்கு நேராக புகழக்கூடிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள். ஏன் தெரியுமா? முகத்துக்கு நேரே புகழ்பவன் ஏதோ ஒரு காரணத்தோடு தான் உன்னிடம் பழகுகிறான். அவன் எப்போது வேண்டுமானாலும் உன்னை ஏமாற்றுவான் என்பதை புரிந்து கொண்டு எச்சரிக்கையாக இரு. அவன் தேவைகளுக்கு நீ தேடலாக மாறிவிடக் கூடாது என் செல்லமே. அவன் தேவைகளை அவன் நிறைவேற்றிக் கொள்ளட்டும். உன் தேவைகளை நிறைவேற்ற உன்னாலான முயற்சிகளை செய். யாரையும் எதற்காகவும் முழுவதுமாக நம்ப வேண்டாம். எல்லாருக்கும் தேவையான உதவிகளை செய்தும் எல்லாருக்கும் நல்ல காரியங்களையும் செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இருந்தால் ஆனந்தமும் இன்பமும் நிச்சயம் உனக்கு வந்து சேரும். இனிமேல் நீ வெற்றிகரமான வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். நீ செய்த தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை எல்லாம் இனிமேல் செய்யவே கூடாது என எண்ணத்தோடு புரிந்து நடந்து கொள். மீண்டும் உன் வாழ்வில் வெற்றியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும்படி நான் உனக்கு அருள் செய்வேன். எந்த உறவிடமிருந்தும் நீ எதையும் எதிர்பார்க்காமல் இருந்தாலே உன் வாழ்க்கையும் மகிழ்ச்சிகரமானதாக சந்தோஷமானதாக நிச்சயம் இருக்கும். நீ என்னிடம் எதையெல்லாம் வேண்டினாயோ அது எல்லாமே உனக்கு கிடைக்கும் என இப்போதே உனக்கு நல்ல குறி சொல்லிவிட்டேன். இனிமேல் உன் வேண்டுதல்களெல்லாம் பழித்து நீ எதிர்பார்த்த ஆசைகளெல்லாம் நிறைவேறி உன் வாழ்க்கையை உன் விருப்பம் போலவே நீ வாழப்போகிறாய் என் செல்லமே. பொறுமையோடு இருக்கும் உனக்காகவே நீ விரும்பியதையெல்லாம் செய்து கொடுக்கப் போகிறேன். கவலைகளுக்கு மட்டும் ஒருபோதும் நேரம் ஒதுக்காதே. அதற்கு பதிலாக எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என யோசனை செய்து தெளிவாய் உன் வாழ்க்கையை வாழப்பார். தனிமை என்பது வேதனை கிடையாது என் செல்லமே. நீ சாதனை செய்யும் அளவிற்கு பல சிந்தனைகளை உனக்குள் உருவாக்கக்கூடியது தனிமைதான். முடிந்த அளவிற்கு தனிமையில் இருக்கும்போது நல்ல விஷயங்களையும் உன் வாழ்க்கைக்கான விஷயங்களையும் யோசிக்க பழகு. யாரிடையும் போய் அஞ்சியும் வாழாதே, கெஞ்சியும் வாழாதே. உனக்கான வாழ்க்கையை உன் விருப்பப்படி வாழப்பார். நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமாகவே உன் வாழ்வில் நான் சந்தோஷங்களையும் வெற்றியையும் கொடுக்கத்தான் போகிறேன். நாளைய நாள் உனக்கான நாள், இன்றைய நாளும் உனக்கான நாள்தான்.